சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் விருதுநகருக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மத்திய நிதித்துறை மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாடு மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். வங்கி அலுவலர்கள், தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், பயனாளிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி என்பது சாலை வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம். இத்திட்டம் மூலம் சாலை வியாபாரிகளுக்கு மலிவு கடன்களை வழங்குவதற்காக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு மைக்ரோ கிரெடிட் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாலை வியாபாரிகளுக்கு சுலபமாக கடன் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களின் வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. சாலை வியாபாரிகளின் நகர்ப்புற முறைசாரா பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். மேலும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களின் வீட்டு வாயிலுக்கே சென்று மலிவு விலையில் பொருட்கள் மற்றும் சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். கோவிட் பெருந்தொற்று மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட மாற்றங்கள் சாலை வியாபாரிகளின் வாழ்க்கையில் பெரும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவர்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒளியேற்றுவதற்காக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு பல சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டது. அதில் ஒரு பகுதியாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் சார்பில் சாலை வியாபாரிகள் மீண்டும் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி PM ஸ்வாநிதி என்ற திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தது. இத்திட்டத்தின் மூலம் சாலை வியாபாரிகளுக்கு பிணை இல்லாமல் 10,000 ரூபாய் வரை வங்கிகள் வாயிலாக மூலதன கடன் வழங்கப்படுகிறது. 55 லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலை வியாபாரிகளுக்கு இந்த கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாலை வியாபாரிகளின் பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை தரம் உயர வழிவகுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய விழாவின் பெருமைமிகு தருணத்தில் மாண்புமிகு மத்திய நிதித்துறை மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி சாலையோர வியாபாரிகளின் கடன் வழங்கும் விழாவை துவக்கி வைக்குமாறு மிக அன்புடன் அழைக்கின்றோம். Now I invite Honorable Minister of Finance and Corporate Affairs and all dignitaries on the dais for the lamp lighting ceremony. ஓவர்சீஸ் வங்கி நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் மற்றும் மாநில அளவிலான வங்கியாளர்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு அஜய்குமார் ஸ்ரீவத்சவா அவர்கள் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து கௌரவிப்பார்கள். Thank you very much, sir. தற்பொழுது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் மற்றும் மாநில அளவிலான வங்கிகள் குழு தலைவர் திரு அஜய்குமார் ஸ்ரீவத்சவா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். I would like to invite Shri Ajaykumar Srivastava, MD and CEO, Indian Overseas Bank, Chairman, SLBC Tamil Nadu, to deliver a welcome address. Welcome. Very good afternoon to all. Respected Honorable
Finance Minister Madam Nirmala Sitharaman ji. It gives me immense pleasure to welcome you, ma'am, on behalf of SLBC Tamil Nadu and on behalf of Indian Overseas Bank. I welcome you for this greatest occasion of PM Swadhyay Outreach Program at Virudhunagar. We all are highly elated by your presence in this industrial hub. With these few words, I once again welcome Honorable FM Madam and all other dignitaries in this outreach program. Thank you. Jai Hind. Thank you, Shri Ajay Kumar Srivatsava, MD and CEO of Indian Overseas Bank Chairman, SLBC Tamil Nadu, to deliver the welcome address. மதிப்பிற்குரிய நிதி சேவைகள் துறை செயலாளர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். I would like to invite Dr. Vivek Joshi, the Secretary Department of Financial Services, to deliver special address. Honorable Finance Minister Madam Nirmala Sitharaman ji, MD Shri Srivastava ji of Indian Overseas Bank, senior officials from Department of Financial Services, Government of Tamil Nadu and Virudhunagar administration, dear beneficiaries of Swanidhi scheme, ladies and gentlemen, at the outset, I would like to thank Honorable Madam Nirmala Sitharaman ji, Union Finance Minister, for taking time out to visit Virudhunagar and to preside over this program where we are interacting with PM Swanidhi beneficiaries. Banks and ULBs are required to devise the strategy and step up the efforts to increase the digital onboarding of street vendors and scale up their digital payments. So thank you very much. This is what I wanted to say here. Jai Hind. Dhanyavad. சிறப்புரை வழங்கிய டாக்டர் விவேக் ஜோஷி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்தியாவின் பொருளாதாரம் மேம்பட பல சிறப்பு திட்டங்கள், இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற வாழ்க்கை மேம்பாடு திட்டங்கள், இவருடைய தலைமையில் இந்தியா பொருளாதாரம் சிறந்து விளங்கி நம் நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஒளிரும் இந்தியாவின் மாண்புமிகு மத்திய நிதித்துறை மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை இவ்விழா பேருரை ஆற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கொஞ்சம் காலதாமதமா ஆரம்பிச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ராமநாதபுரத்துலேருந்து வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் லேட், உங்களை லேட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க அனைவரும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருக்கும் கூட செய்தி பரவும். இது அப்பேற்பட்ட ஒரு திட்டம். அது ஏழை எளியோர் அவங்க சின்ன தொழில் பண்ணிக்கிறதுக்கு வசதியா அவங்களுக்கு தேவையான நேரத்துல வங்கிகள் மூலமா கடன் கொடுத்து, அதுவும் கொஞ்சம் சலுகையான வட்டி விகிதத்துல, அந்த கடன் மூலமாக அவங்களுடைய தொழிலை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. இது சடனா வந்த ஒரு திட்டம் இல்லை. 2014 பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பதவிக்கு வந்த உடனே ஹிந்தியில சொல்லுவாங்க, அந்திம் பங்கி மே கடே ஹுவே व्यक्ति, அதாவது ஒரு பெரிய வெயிட்டிங் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கியூ வரிசையில மக்கள் நிற்கிறாங்க. ஒரு பொருள் வேணும், இல்ல ஒரு டிக்கெட் வாங்கணும், இல்ல வங்கியில கணக்கு ஓபன் பண்ணணும். அந்த கியூல இருக்கக்கூடிய லாஸ்ட் மனுஷனுக்கு கூட நம்மளுடைய தொண்டு ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த லைன். கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கூட நம்ம ஆதரிக்கணும். அவங்களுக்கு தேவையான பொருட்களை சமயத்துல சேர்ப்பிக்கணும்.
அவங்களே அவங்க சுய காலில் நின்று அவங்க தொழிலை பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? நான் திருப்பி இங்கிலீஷ்ல 2 வார்த்தைகள் சொல்றேன். என்டைட்டில்மெண்ட் வெர்சஸ் எம்பவர்மெண்ட். என்டைட்டில்மெண்ட் அப்படின்னா எனக்கு உரிமை இருக்கு, நீங்க கொடுத்துதான் ஆகணும், எனக்கு முதல் அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்குறது தப்பு ஒண்ணும் இல்லை. அது ஒரு விதமான முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தத்துவம். இன்னொன்னு, உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சமமா வந்து சேர்ப்பிச்சுட்டா நீங்களே உங்க சுய காலில் நின்று ஒரு முடிவு எடுக்க முடியும். என்னால இந்த தொழில் பண்றதுக்கு தான் முடியும், இல்ல அந்த தொழில் பண்ணதான் விருப்பம், இல்ல என் பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த தொழில் இல்லாம நான் வேற ஒரு தொழிலுக்கு மாற விரும்புறேன். அந்த நிர்ணயம், அந்த தீர்மானம் உங்களுடையதா இருக்கணும். அதனால உரிமை கோருதல் ஒண்ணு, கோராமலே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையும் கிடைச்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எம்பவர்மெண்ட், அதாவது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கே சுய சக்தி வந்துடுச்சு. அந்த தத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தனி மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான பேசிக் கம்யூனிட்டிஸ், அடிப்படை சாதனங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க செய்யற தொழிலுக்கே இன்னும் உதவி நல்லபடியா கிடைக்கிறதுக்கு ஒரு அரசனுடைய பாலிசிஸும் இருக்கணும், கொள்கைகளும் இருக்கணும். அதே மாதிரி அந்த கொள்கைகளை பலவிதமான திட்டங்கள் மூலம் நடத்தும் போது அந்த திட்டங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உபகரணங்கள் கிடைக்கணும். அதனால இந்த பாலிசி ஆஃப் என்டைட்டில்மெண்ட் வெர்சஸ் எம்பவர்மெண்ட் அப்படிங்கும்போது நம்மளுடைய சுயமரியாதைக்கும் சுய உழைப்புக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதைக்கும் எம்பவர்மெண்ட் அந்த வழியில போனோம்னா எல்லாருக்கும் சரியான ரோடு இருக்கணும், எல்லா கிராமங்களிலும் அந்த ரோடு போகணும், எல்லா கிராமங்களுக்கும் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய ஆக்சஸ் இருக்கணும், எல்லா கிராமங்களிலும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஹாஸ்பிட்டல்னா அட்லீஸ்ட் மினிமம் பிரைமரி ஹெல்த் சென்டர் வசதி கிடைக்கணும், எல்லாருக்கும் மின்சாரம் இருக்கணும், எல்லாருக்கும் நவீன சதுபாயங்கள் எல்லாம் கிடைக்கணும். இப்படியாக ஒண்ணா யோசிச்சுட்டு போனீங்கன்னா ரோடுல இருந்து ஆரம்பிச்சு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து இப்படியாக எல்லா மாவட்டங்களையும் பற்றி ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் அடுத்த ஸ்டெப்பா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்ற ஒரு 116 டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்தெடுத்தாங்க நாடு முழுவதும். என்ன ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ன்றது நல்ல ஒரு பேர், இவங்களுக்கு இன்னும் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை ஆஸ்பிரேஷனல். நாங்க இன்னும் கோரி விரும்புறோம், இன்னும் நல்லா முன்னேறணும். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இன்னும் பலவிதமான பேசிக் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு போய் சேரலன்ற செய்தி. 116 மாவட்டங்கள் நல்ல முன்னேறி இருக்கக்கூடிய தமிழ்நாடோ மகாராஷ்டிராவோ குஜராத்தோ அங்க கூட ஏதோ ஒரு மாவட்டம் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சியை அடையல. அதனால அந்த மாவட்டத்துக்கு மேல கருத்தோட நம்ம இன்னும் நல்ல போக்கஸ்டா நம்ம முயற்சி செய்தால் அவங்களும் அந்த மாநிலத்தின் லெவலுக்கு உயர்வாங்க அப்படிங்கிற அந்த யோஜனையோட ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்தாங்க 116 ஸ்டேட் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. அதுல தமிழ்நாட்டுல ராமநாதபுரம், விருதுநகர், இங்க ஒண்ணு நானே ரெண்டு முறை மீட்டிங்க்கு வந்து ராமநாதபுரம் விருதுநகர்ல ஆட்சியாளர்களோட உட்கார்ந்து ஒவ்வொரு பாராமீட்டரா இங்க இல்லையாம அங்க இல்லையாம அப்படின்னு கேட்டு அந்த முன்னேற்றம் அடைய வச்சோம். விருதுநகருக்கு எனக்கு இன்னைக்கு காலையில செய்தி முன்னாடி கூட படிச்ச ஞாபகம் இருக்கு, ஒரு அவார்டே கிடைச்சிருக்கு. இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ங்கிற அந்த கேட்டகரியில் நல்ல முயற்சி பண்ணி நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க, அதனால விருதே கிடைச்சிருக்கு விருதுநகருக்கு. விருதுநகருக்கு விருது கிடைக்கிறது எதுங்க, பேர்லயே இருக்கு விருது இல்லைங்களா, ஆனாலும் விருது கிடைச்சிருக்கு. அப்போ நான் ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு ஞாபகம் வருது, எவ்வளவு இந்த நுண்மையை அதை கவனிக்கிறாங்க. ஒரு முறை அந்த மாதிரி விருதுநகருக்கு வந்து அதிகாரிகளோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது
அந்த மீட்டிங் முடிஞ்சிட்ட பிறகு ப்ரெஸ் மீட்டிங் நடந்துச்சு. அவங்களோட கதை பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிருபர் கேட்டார் என்ன, எனக்கு நல்ல ஞாபகம், இந்த மாதிரி ஒரு கிராமங்க, அந்த ஒரு கிராமத்துல மின்சாரம் இன்னும் சரியா போய் சேரல, அவங்களுக்கு இப்போ அதனால இடைஞ்சல். அப்படியான்னு நான் கேட்டுக்கிட்டு போய் நான் டெல்லியில அது சம்மந்தப்பட்ட மந்திரிகளை கேட்டேன். அதே இங்கேயும் தமிழ்நாடு அரசுக்கும் அந்த செய்தியை தெரிவித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு செய்தி வந்தது, அங்கேயும் அந்த அவங்களுடைய குறை தீர்க்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி மக்களும் மீடியாவும் பொதுமக்கள் ஜெனரலாவும் அதிகாரிகளும் கூட பொறுப்போட அந்தந்த ஏரியாவை நுண்ணிப்பா கவனிச்சு எடுத்துட்டு போனோம்னா நல்லா முன்னேற முடியும். இந்த கதையை நான் எதுக்கு சொல்றேன்னாங்க, முதல்ல நான் ஆரம்பிச்ச போது சொன்னேன், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களானாலும் அவங்களுக்கும் போய் சேர வேண்டிய எல்லா விதமான பேசிக் கம்யூனிட்டிஸும் போய் சேரணும்ன்ற அந்த வழிமுறையை கடைபிடிப்பதனால் 2014 ஒவ்வொரு குடும்பத்திலையும் அக்கௌண்ட் இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். சில பேர் பேங்க்குள்ள நுழையவே பயப்படுறாங்க, என்கிட்ட எங்க இருக்குங்க பணம் போய் அங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. இருந்தாலும் அவங்களுக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வைங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அதே பேர்ல இன்னொரு அக்கௌண்ட் இருந்தா எப்படி, இவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? ஒரு ஐடென்டிட்டி ஆதார் மூலமா ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டது. அந்த நம்பர் ஒருத்தருக்கு தான் அந்த நம்பர் கிடைக்கும், அதே பேர்ல இன்னொருத்தர் இருந்தா அவங்களுக்கு வேற நம்பர். சோ ஒரு விதமான கன்ஃபியூஷனுக்கு அங்க இடமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ல பணம் போகுது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால அவங்க கையில இருக்கக்கூடிய மொபைல்ல செய்தி அனுப்புங்க, உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் போட்டிருக்கு, அவங்க தாய்மொழியில போடுங்க. இப்படியாக ஒவ்வொரு முயற்சியும் அந்த ஏழை எளியவனுக்கு போய் சேரணும், உதவி போய் சேரணும், சட்டத்தின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய திட்டங்களையும் நல்லபடியா செயல்படுத்தணும்ன்றதுதான் அந்த முயற்சி. அக்கௌண்ட் ஓபன் பண்ண போது நிறைய பேர் மோடி ஐயாவே டைரக்டா கேட்டாங்க, இது என்ன நீங்க இப்படி ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வரீங்க? சில பேர் கையில பணமே இருக்காது, அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு அதுல 5 ரூபா கூட போட முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்ன சாதிக்க போறீங்கன்னு. பேங்க் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்குவாங்க. உன் அக்கௌண்ட்டை நான் மெயின்டைன் பண்றேன், உனக்கு பாஸ்புக் கொடுக்குறேன், செக் புக் கொடுக்குறேன், ரூபே கார்டு கொடுக்குறேன், அதனால உங்க அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு ஒரு சின்ன அமௌண்ட் ஏதோ எடுத்துக்குவாங்க சர்வீஸ். பணமே இல்லாதவன் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போது அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் யாரு கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க. அரசு கொடுக்கும்னாரு பிரதமர், அரசு கொடுக்கும். பணமே இல்லாதவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு சாதாரண ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ வச்சிருக்கிற ஆளு அவர்கிட்ட இருந்து என்ன நீங்க போய் சர்வீஸ் சார்ஜ் எடுப்பீங்கன்னா, சர்வீஸ் சார்ஜ் பேங்க் சார்ஜ் பண்ணிட்டோம் அவங்க ரூல் பிரகாரம், ஆனா அந்த அக்கௌண்ட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் நான் கொடுப்பேன் அப்படின்னு நாங்க கொடுக்குறோம் அரசு மூலமா. அப்படியாக ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக அந்த தனி மனிதனுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அந்த அக்கௌண்ட் மூலமா தான் பணம் போய் சேரணும், பணம் போய் சேர்ந்த விவரம் அவங்க போன்ல கையில கிடைக்கணும், எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா நான் திருப்பி ராமேஸ்வரத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை நான் திருப்பி சொல்றேன், அரசியல் தான் ஆனாலும் சொல்றேன். நான் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னார்கள், நாங்க இங்க மத்திய அரசுல இருந்து 100 ரூபாய் அனுப்பி கொடுத்தோம்னா 15 ரூபாய் அக்கௌண்ட்ல போகுது, அக்கௌண்ட்ல கைக்கு போகுது. ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபாயில 15 ரூபாய் தான் போய் சேரும், மீதி 85 யார் இருக்கிறாங்களோ எங்களுக்கே தெரியலன்னு ஒரு முன்னாள் பிரதமர் சொன்ன வார்த்தை. அந்த 100 ரூபாயும் அந்த அக்கௌண்ட்ல போய் சேரணும்னா டெக்னாலஜி உபயோகிச்சாதான் முடியும். நடுவர்கள் இருக்காம இருக்கணும்னா டெக்னாலஜி தான் நமக்கு தேவைன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் டெக்னாலஜி மூலமாக இன்னைக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் போய் சேர வேண்டிய பணத்தை டைரக்டா அக்கௌண்ட்ல போடுறாரு, மொபைல்ல சொல்றாரு எவ்வளவு வந்திருக்கு உங்க அக்கௌண்ட்ல, நடுவருக்கு சான்ஸே இல்லைங்க. இப்படியாக ஒவ்வொரு திட்டமும் யோசிச்சு பாமர மக்களுக்கு எப்படி அது உபயோகமா இருக்கும்ன்றது யோசிச்சு திட்டம் போட்டதுனாலதான் இன்னைக்கு மேலும் மேலும் ஒவ்வொரு சின்ன சின்ன வர்க்கத்துக்கும் நம்ம போய் சேர முடியுது. இன்னைக்கு நம்ம பேசுற அந்த ஸ்வநிதி
அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிந்தியில இருக்குது, ஆனா அதோட அர்த்தம் ஸ்வயமான சொத்து. தனி மனிதனுக்கு ஸ்வயமா அவனுக்கு இருக்கக்கூடிய பணம், நிதி. அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம். அதனால இந்த ஸ்வநிதியை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். தெருவோரத்துல தள்ளு வண்டியில பூவோ பழமோ காயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரியும், நான் தமிழ்நாட்டில் எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுக்கல, ஆந்திரா உதாரணம் கொடுக்குறேன். அதுதான் இங்கேயும் நடக்கும்னு நினைச்சிட்டு காலையில தள்ளு வண்டியில காய்கறி எடுத்து வச்சுட்டு வியாபாரம் பண்ணணும்னா அந்த காய்கறி வாங்குறதுக்கு எனக்கு 1000 ரூபாய் வேணும். ஆனா 1000 ரூபாய் கையில இல்ல, தரகர்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க கிட்ட 1000 ரூபாய் வாங்கினீங்கன்னா அவர் கொடுக்கும் போது 900 ரூபாய் 900 rupees கையில கொடுப்பாரு. அந்த 900 ரூபாய் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல நீங்க காய்கறி வாங்கி வண்டியில வச்சு நாள் வெயிலும் மழையும் காத்தையும் வியாபாரம் பண்ணிட்டு சாயங்காலம் போய் அவர்கிட்ட கையில 1000 ரூபாயை திருப்பி கொடுக்கணும். 1000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். அந்த வட்டி விகிதம் என்னன்றது யோசிச்சு பாருங்க. என்ன இதுதான் இங்கேயும் நடக்குது. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான் நடுவர்கள். அவங்க ஏன் அவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க? அரசாங்கம் அதை நிறுத்த முடியாதா அப்படின்னு சொன்னா அரசாங்கம் அதையெல்லாம் நிறுத்த முடியாது. தனி மனிதர் அவர் கொடுக்குறாரு, நீங்க வேணும்னா போங்க, இல்லைன்னா போங்க. அதனால ஒரு திட்டம் தெருவோரத்துல தள்ளு வண்டியை வச்சு வியாபாரம் சின்ன கடையோ இல்ல பிளாட்ஃபார்ம்ல வந்து வியாபாரம் பண்றவங்களுக்கும் பேங்க் மூலமா லோன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்வநிதி திட்டம். சரி, பேங்க்ல லோன் உடனே நான் லோன் கொடுக்க தயாரு, நீங்க என்ன ஒரு தங்கத்தை கொடுப்பீங்களா? 8 பவுன், 8 இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட இந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்கிட்டு வருவீங்களா? இல்ல உங்க வீட்டுக்காரரை கேட்டு ஏதாவது கொடுப்பீங்களா? அவங்க ஒரு ஸ்கூட்டர் அடமானம் வைக்க சொல்வீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பேங்கோட வழிமுறை அது. அதுலயும் பிரதானமந்திரி என்ன சொன்னாங்க? மோடி அவர்கள் என்ன, நான் தான் கேரண்டி, ஒரு கேரண்டி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்வநிதியில கேரண்டி கொடுக்கப்பட லோன் ஸ்வநிதி திட்டத்துல மாத்திரம் இல்ல, முத்ராலையும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த முத்ரா திட்டத்துல கிடைக்கிற லோன்ல 100 பேருக்கு லோன் கொடுத்திருந்தா 60 பேர் பெண்கள். அதாவது கேரண்டி இல்லாம கிடைக்கக்கூடிய லோன்ல பெண்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அதே அனுபவம் தான் இதுலயும் வருது. சோ இந்த ஸ்வநிதியில முதல் முறையாக நீங்க கடன் சின்னதாக பண்றவங்க, தள்ளு வண்டி பண்றவங்க இல்ல தெருவோரத்துல வியாபாரம் 10,000 ரூபாய் கிடைக்குது. அத சீக்கிரமா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ரூபாய் எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த 20,000 ரூபாயும் நீங்க நல்லபடியா கட்டி முடிச்சிட்டீங்கன்னா 50,000 ரூபாய் கிடைக்கும் 3ஆம் தரமா. சும்மா பேச்சுக்கு எடுத்து சொல்றேன். விருதுநகர் மாவட்டத்துல முதல் முறையா லோன் எடுத்துக்கிறவங்க 7,980 சாங்க்ஷன் 7,972 சாங்க்ஷன் ஆயிருக்கு. ஒரு விருதுநகர் அப்படின்னு தெரிஞ்ச கொடுக்கும்போது தான் அந்த பணம் அவங்க கை அக்கவுண்ட்க்கு ரெடியா வச்சிருக்கோம். அந்த 7,982 பேருக்கு கொடுக்கப்பட்ட சாங்க்ஷன் பண்ணப்பட்டதுல 7,472 பேர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. மீனிங் டிஸ்பர்ஸ்மென்ட் ஆயிடுச்சு. அவங்க அக்கவுண்ட்க்கு பணம் போயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுக்கறாங்க 10,000 ரூபாய்க்கு. சின்ன தொழில் பண்றவங்க அவங்க நல்லபடியா கட்டி முடிச்சு ரெண்டாம் லெவலுக்கு வரவங்களுக்கு 20,000 ரூபாய். அந்த 20,000த்துல அந்த 1,773 பேருக்கு சாங்க்ஷன் ஆயிருக்கு. அதுல 1,688 பேர் அவங்க அக்கவுண்ட்ல பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீனிங் அவங்களுக்கு லோன் போய் சேர்ந்துருச்சு. இந்த நம்பர் 50,000 இந்த திட்டம் 2 வருஷமா தான் நடக்குதுன்னு சொல்றேன். 50,000க்கு போகும்போது நம்பர் கொஞ்சம் குறைஞ்சிருது.
249 பேருக்கு தான் 9 தான் சாங்ஷன் ஆகும். அதுல 242 பேர் அவங்க பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. லோன் போய் சேர்ந்துருச்சு. இது நான் சொன்ன மாதிரி 2021 இருந்து ஆரம்பிச்சதுன்றதுனால மூணாவது லெவலுக்கு வரது முதல்ல பேர் வந்திருக்காங்க. ஆனா இதுல நான் முன்னாடி வைக்கிற விண்ணப்பம் என்னன்னா, விருதுநகர் மாவட்டத்துடைய நீங்க எல்லாரும் அதிகாரிகளும் வங்கிகளும் ஊடகங்களும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தினால மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லி எடுத்து சொல்லி முனிசிபாலிட்டியில இந்த தெருவோரத்தில் இருக்கிறவங்க இவங்கதான் வியாபாரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது யாரு? நான் அரசியல் ரீதியா சொல்றேன், எங்க கட்சிக்காரங்க இல்ல, முனிசிபல் அதிகாரிகள். அங்க இருக்கக்கூடிய அதிகாரி இந்த தெருவுல இந்த 10 பேர் வியாபாரம் சொன்னாங்கன்னா அந்த 10 பேர் தான் எலிஜிபிள். அந்த தெருவுல இன்னும் 50 பேர் அவங்க சொன்னா அந்த 50 பேர் தான் கிடைக்கும். 50 பேர் இங்க எந்த விதமான அரசியல் சான்ஸே இல்ல. அந்த ரெகக்னிஷன் அந்த முனிசிபாலிட்டிக்காரங்க சொன்ன உடனே பேங்க் சரி அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதனால முனிசிபல் அதிகாரிகளும் சரி, ஊடகங்களும் சரி, பொதுமக்களும் சரி, வங்கிகளும் சரி, இன்னும் நல்லபடியா பெரும்பாலான இந்த மாதிரி உள்ள மகளிருக்கு வியாபாரிகளுக்கு இந்த ஸ்வநிதி சேர்றதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும். அந்த சின்ன தொழில் செய்யறவங்க தொழில் அவங்க சுயமா வேலை தேடிக்கிட்டு போகாம அதோட இல்லாம அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கையில வசதி கிடைச்சிச்சுன்னா அவங்க கீழே இன்னும் 2 பேர் அமர்த்திக்கிறாங்க, அந்த வேலையை அமர்த்திக்கிறாங்க. So they are job creators. அந்த job creatorsக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சரியான சமயத்துல சரியான உதவி சரியா கொடுக்கணும்னா எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். நான் முதல்ல எம்பவர்மெண்ட் வெர்சஸ் என்டைட்டில்மென்ட். அந்த தனிநபரை எம்பவர் கொடுக்கிறதுக்கான எல்லா விதமான தேவையான சதுப்பாயங்களும் அவருக்கு போய் அதுதான் இந்த ஸ்வநிதி. இன்னைக்கு ராமநாதபுரம் ஜில்லால காலையில ராமநாதபுரம் விருதுநகர்ல டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் ஆல்ரெடி விருது வாங்கி இருக்கிற விருதுநகர் இன்னும் இந்த திட்டத்தின் மூலமா அதிக லாபம் அடையணும் அப்படின்னு உங்க முன்னாடி ஒரு கோரிக்கையை வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் கொடுக்குறோம்ன்றது விவரம் கூட அம்மா சொல்லுவாங்க. விருதுநகர்ல பெரும்பாலான வியாபாரிகள் கிடைக்கணும் எங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் பூர்த்தி அடைஞ்சா விருதுநகர் மக்களுக்கு நல்லது. எல்லாரோடைய கோஆபரேஷன் ரிக்வெஸ்ட் பண்றேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக அமைச்சர்கள் என்றால் எம்சி பேசுற டேபிளோ அந்த போடியமோ யூஸ் பண்ண மாட்டாங்க. சென்டர்ல வைப்பாங்க, இல்லைன்னா சைட்ல அவங்களுக்கு இருக்கும். மேடம்காக டிசைன் பண்ணதான். பட் சாமானிய மக்களோட நானும் பேசிய மக்களோட வாண்டர்லி மேடம் இங்க வந்து பேசி சாமானிய மக்களின் அமைச்சர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் மேடம். தேங்க் யூ சோ மச். பிஎம் ஸ்வநிதி திட்டத்தை மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அமைச்சர் தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதனால பயனாளி எவ்வளவு பேர் இருக்காங்க அவர்களை இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அனுமதி ஆணையை வழங்க மாண்புமிகு நிதித்துறை மற்றும் பெரு நிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகள் கேரேகா அருப்புக்கோட்டை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்
அந்த சிறப்பான ஒரு பை வந்து அதை வழங்கியிருக்காங்க. அந்த பையில வந்து QR கோடோட ஸ்கேனரோட ஒரு சவுண்ட் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சாலையோர வியாபாரிகள் இனிமேல் UPI டிஜிட்டல் இந்தியாவில் நீங்க எல்லாருமே பயனாளிகள் ஆகணும். டிரான்சாக்ஷனுக்கான சவுண்ட் பாக்ஸ் அதுல வந்து இருக்கிறது. அடுத்ததாக சத்யா பாலமுருகன் விருதுநகர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். நாகலட்சுமி காரியப்பட்டி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அடுத்ததாக நான்சி முத்தழகி அருப்புக்கோட்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக ஜோதிமணி விருதுநகர் பேங்க் ஆஃப் பரோடா. அடுத்ததாக வனிதா ராணி விருதுநகர் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக மகேஸ்வரி விருதுநகர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக ஜெயலட்சுமி விருதுநகர் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒரு பயனாளிகளுக்கும் என்னென்ன அவங்க செய்யறாங்க, அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த பணம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு நேரடியா மேடையில் நின்று நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கார்கள். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலுடன். அடுத்ததாக முருகலட்சுமி சிவகாசி யூகோ பேங்க். எல்லாரும் வந்து வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா வந்து மில்லட் சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஒரு புரட்சியும் வந்து நம்மளோட பாரத பிரதமர் அவர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இவங்க வந்து கம்பங்கூழ், சாலையோரங்களில் கம்பங்கூழ் விற்கும் ஒரு சாலையோர வியாபாரியே இப்ப மேடையில ஒரு பெண்மணியை வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதாவது எவ்வளவு இதயம் இனிமையாக மென்மையாக இருந்தால் அந்த ஒரு பதவியில் இருந்து இறங்கி சாமானிய மக்களுடன் அவங்க வந்து நேர்கொண்டு அவங்களோட பேச்சுவார்த்தையை எடுத்து போறாங்க. That is really amazing, madam. You're truly inspiring us. And அடுத்ததாக பேச்சியம்மாள் விருதுநகர் இந்தியன் பேங்க். செக் ஹலோ செக். நாங்க நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு கேட்கிறேன், எல்லாரையும் கேட்குற மாதிரி இவங்களையும் கேட்டேன். இவங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த மாதிரி திட்டத்தில் சேர்ந்த பிறகுலேருந்து தான் சேமிப்பு என் வாழ்க்கையில் நடக்குது. இல்லைன்னா ஒளிச்சு வச்சு படுக்கை கடியில வச்சு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு நல்ல செய்தி. அதுவும் பெண்கள் சேமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் மக்கள் இருக்கையில் அமர்ந்த நிகழ்ச்சியை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்க மத்திய அரசு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. இதன் மூலம் டிஜிட்டல் இந்தியா மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. சிறந்த முறையில் தங்கள் வியாபாரத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை மேற்கொண்ட PM ஸ்வாநிதி பயனாளிகளுக்கு மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் இப்போது நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை அதிக முறை உபயோகித்ததால் வேல்முருகன் தங்கராஜ் அருப்புக்கோட்டை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அடுத்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. பொதுமக்கள் அனைவரையும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிலவின் தென்துருவத்தில் முதலில் கால் பதித்து வெற்றி கண்டிருக்கும் நம் இந்திய திருநாட்டில் சந்திரயான் 3 திட்ட ராக்கெட் மாதிரியை பள்ளி மாணவிகளுக்கு மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். அவர்களுடன் ஆசிரியர் திரு G. கண்ணன், திரு வீரகுமார், திரு கிருஷ்ணவேணி மூவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாணவி விமலா, மீசலூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேடையில். வளரும் இந்தியா இளைஞர்கள் கையில், மாணவர்கள் கையில். அதனை முன்னிறுத்தும் வகையில்
மாணவர்களுக்கு சந்திரயான் 3 திட்ட மாதிரி வழங்கப்படுகிறது. மாணவிகளுக்கு 2 மாதிரிகள், செயற்கைக்கோள் மாதிரிகள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாணவி கஜலட்சுமி, வடமலைக்குறிச்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பெற்றோர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறார்கள். நல்ல கைதட்டலுடன். சந்திரயான் 3 அந்த திட்ட செயற்கைக்கோளை பார்க்கும் பொழுது நமக்கு கூட அது ஒண்ணு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மக்களின் புரிதலுக்காக சந்திரயான் 3 திட்ட மாதிரிகள் பள்ளி மாணவர்களுக்கு எதற்காக வழங்கப்படுகிறது இந்த நேரத்தில் அமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் என்பதற்கு இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கணும் என்ற ஒரு மிகப்பெரிய முனைப்போடு இந்த திட்டத்தின் வாயிலாக மாணவிகளுக்கு 2 மாதிரிகள் வழங்கப்படுகிறது. நல்ல பலத்த கைதட்டலுடன் உங்கள் முன்னாடி இந்தியாவின் எதிர்காலமான மாணவர்களை விஞ்ஞானிகளாக உருவாக்கும் விதமாக சந்திரயான் 3 திட்ட மாதிரி செயற்கைக்கோள் மாணவர்களுக்கு வழங்கி மற்றும் பயனாளிகளுக்கு அனுமதி ஆணைகள், விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் PM ஸ்வநிதி திட்டத்தின் வாயிலாக தங்களுடைய வாழ்க்கையில் பயனடைந்த பயனாளிகளோடு கலந்துரையாடுவார்கள். தாமரை செல்வி, சிவகாசி, பேங்க் ஆஃப் பரோடா பயனாளிகள் அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மகாலட்சுமி, விருதுநகர், பேங்க் ஆஃப் இந்தியா. மகேஸ்வரி மோகன்தாஸ், அருப்புக்கோட்டை, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். தமிழரசன், அருப்புக்கோட்டை, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லாத்துக்கும் வணக்கம். வந்திருக்காங்களுக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம். அந்த மேடமுக்கு வணக்கம். என் பேர் தாமரை செல்வி. நான் சிவாஜிலேருந்து வந்திருக்கேன். பரோடா பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து பூக்கடை வச்சிருக்கேன். நடமாடி வியாபாரிகளுக்கு லோன் கொடுத்தாங்க. அது நல்லபடியா சேங்ஷன் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் லோன் கொடுத்தாங்க. அதை வந்து கரெக்டாக கட்டினால பேங்க் ஆஃப் இந்தியா 2வது லோன் 20,000 கொடுத்தாங்க. அடுத்து 50,000 நல்லபடியாக கட்டி முடிப்பேன். மேலும் மேலும் வியாபாரம் பார்க்க பெறுவதற்கு அம்மாவும் ஐயாவும் கொடுத்து உதவணும். மிக்க நன்றி. அடுத்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாக இயக்குனர் திரு சஞ்சய் விநாயக் முதலியார் அவர்களை நன்றியுரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். May I invite Shri Sanjay Vinayak Mudaliar, Executive Director, Indian Overseas Bank, to deliver a vote of thanks. Good evening to all of you. On behalf of State Level Bankers Committee, Tamil Nadu, and as an Executive Director in Indian Overseas Bank, I wholeheartedly thank Honorable Union Finance Minister Srimati Nirmala Sitharaman Madam. And finally, and not the least, I would like to thank all the beneficiaries who have come here and spent their time and given their thoughts also. Thank you very much to all of you. Have a very wonderful evening. Thank you. Vanakkam. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.